ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கலும் சட்னியும் பண்ணியிருக்கேன் காலை டிஃபனுக்காக. இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் செஞ்சிங்கன்னா பொங்கல் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு உடச்ச அரிசி அது கட்டிங் அரிசி 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதே டம்ளரால் பாதி பைத்தம்பருப்பு சேர்த்து இதை கழுவிட்டு 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நான் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுங்க. உப்பு பெருங்காயம் போட்டு குக்கரை நல்லா மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காயை உடச்சி திருவிப்போம். வீட்லேயே பச்சை மிளகாய் இருந்தது, அதை பறிச்சுக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துடும் சட்னிக்கு. இப்போ பைரம் உட்காந்துருக்கேன் நான் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு. இப்போ தேங்காய் திருவிட்டு பாருங்க, பச்சை மிளகாய் அதோட ஒரு சின்ன வெங்காயம் பொட்டுகள் எல்லாம் போட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நெய் விட்டு மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து வதக்கி இதோட பொங்கலோட கொட்டிடலாம். மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நெய் விட்டு முந்திரி வறுத்து அதில் கொட்டிக்கிறேன். இப்போ சட்னியும் தாளித்து இதில் நான் கொட்டிக்கிறேன். நான் உங்களுக்கு நெய் வேண்டாதவங்க எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.